ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னும் சரியாக 24 மணி நேரத்திலேயே நீ முகமகிழ்ந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கக்கூடிய வகையில் நல்ல செய்திகளை உன்னை நோக்கி அனுப்ப போகிறேன். இன்ப அதிர்ச்சியோடு கூடிய ராஜயோக வாழ்க்கையும் உன் வாழ்வில் கொண்டு வந்து தரப்போகிறேன் என் செல்லமே. நான் உனக்கு செய்ய போகிற விஷயங்களையும் நான் உனக்கு கொடுக்க போகிற மகிழ்ச்சியையும் பார்த்து நீ இன்ப அதிர்ச்சி அடையதான் போகிற. அப்படிப்பட்ட ராஜயோகம் கூடிய சந்தோஷமான சுகபோக வாழ்க்கையை உன் வாழ்க்கையில் கொடுப்பதற்காக நான் தயாராகிவிட்டேன் அல்லவா? ஏன் தெரியுமா? உன்கிட்ட இருக்கிற இரக்க குணமும் மனிதாபிமானமும் உனக்கு பல இழப்புகளை கொடுத்தது. உன் மனசளவில் வருத்தத்தையும் வேதனைகளையும் உண்டாக்கியது. ஆனால் நல்லவங்களும் இரக்க குணம் உள்ளவர்களும் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தால் நாளைக்கு யாருமே இந்த பூமியில் நல்லவர்களாக வாழ முடியாத சூழ்நிலை வந்துவிடும் அல்லவா? அதனால தான் உன் மனசில் இருக்கிற கவலைகளையெல்லாம் சரி செஞ்சு உன்னுடைய நல்ல குணத்திற்கு ஏற்றாற் போல நற்பலன்களை தருவதற்காக நான் வந்திருக்கேன். இனிமே எதை நினச்சும் நீ கலங்கக்கூடாது என் செல்லமே. சூழ்நிலைகள் மாறும்போது சில விஷயங்களும் உன் வாழ்க்கையில் மாறிடுச்சு, எனக்கு தெரியும். அதனால் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பல பேருடைய வார்த்தைகளும் மாறிவிட்டதல்லவா? நீ நல்லா இருக்கும் போது நல்லா பேசினவங்களாம் இப்போ உனக்குன்னு ஒரு கஷ்டம் வந்தவொடனே என்னன்னு கேட்குறதும் இல்லை, எட்டி பார்க்குறதும் இல்லை. அவங்கவுங்களுக்கு கஷ்டம்னா அவங்க தான் சரி செஞ்சுக்கணும், அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்க தான் பார்த்துக்கணுன்ற மாதிரி உன் வாழ்க்கை உன்னிடமே விட்டு விட்டு போய்விட்டார்களா? நல்லதுக்கு பார்த்தவனே சந்தோஷமாக சிரிக்கிறதுக்கு கூடுற கூட்டமெல்லாம் கெட்டது நடந்தது தெரிஞ்சிடுச்சுன்னா, மனசில் ஏதோ கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா எட்டி கூட பார்க்குறது கிடையாது. கவலைப்படாத, உன் திறமையை வெளிக்கொண்டு வந்து உன்னை சிகரம் தொட வைப்பது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. விதி உனக்காக 1000 கதவுகளை மூடி வச்சாலும் அத்தனையும் உடை தெரியக்கூடிய சக்தி கொண்ட உன் சாயப்பா அழகான மலர் போல உன்னை மலர வைப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை பார்த்து நீ கண்ணீரோடு வாடி வதங்குவதெல்லாம் எனக்கு தெரியும். நீ கரை சேர்வதற்கு துடுப்பாக நான் இருப்பேன். நீ உன்னுடைய எதிர்காலத்தில் என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டியோ, உன்னுடைய எதிர்காலம் எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும்னு நினச்சியோ, அதன்படியே உன் வாழ்க்கையை மிக சீரானதாகவும் சிறப்பானதாகவும் அமைச்சு கொடுத்து நீ ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும்படி ராஜயோக சுகபோக வாழ்க்கையையும் உன் வாழ்வில் வரவழைக்கப் போகிறேன். நீ எதிர்நோக்கி நிற்கும் எல்லா விஷயங்களும் நல்லதாகவே நடக்குமேன்னு செல்லமே. ஒரே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ, மனிதர்களில் கண்ணுக்கு அழகாக இருக்கிறவங்களாம் நல்லவங்களும் கிடையாது, பார்க்க கொஞ்சம் அவலட்சணமாக இருப்பவர்களும் ரொம்ப நீட்டாக இல்லாதவங்களும் கெட்ட மனிதர்களும் கிடையாது. எல்லாருடைய மனசை பொறுத்து தான் அவங்களுடைய மதிப்பும் இருக்குது. நீ நல்லா யோசிச்சுக்கோ. எந்த மனிதர்களையும் அவருடைய முகபாவத்தையும் அவர்களுடைய தோற்றத்தையும் வச்சு அவர்களுக்கு மரியாதை கொடுப்பதை இப்போதே நிறுத்திக்கோ. இங்கு உள்ள மனிதர்களும் இங்கு கண்ணுக்கு அழகாக தெரிகிற பொருட்கள் எல்லாத்துக்குமே ஒரு காலாவதி நாள் இருக்கிறது தானே. இந்த உலகத்தில் பூக்கிற எல்லா பூக்களுக்குமா நறுமணம் இருக்கிறது? அதே போல் இங்கே இருக்கக்கூடிய எல்லா நீரும் குடிக்கத்தக்க நீராகவா இருக்குது? ஒரு சில நீரை பார்க்கவோ குடிக்கவோ முடியாத அளவுக்கு இருக்கிறது தானே. எல்லா தலைக்கவசமும் எல்லா மனிதர்களின் உயிரையும் காக்க முடியாமல் தானே ஒரு சில நேரங்களில் விபத்தும் நடக்குது. ஆக மொத்தத்தில் எல்லா விஷயத்துக்குமே 2 பக்கங்கள் இருக்குது. மனிதனுடைய வயசும் ஒரு நாளைக்கு சாயம் போகுது. சாயம் போன வயசை பூசி மறைக்கிறதுக்கு முடிக்கு சாயம் பூசிக்கிட்டும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. மனிதர்களுடைய எல்லா கால்களும் ஓட முடிவதில்லை தானே. அதே போல் கண்களை கொண்ட எல்லா மனிதர்களும் பார்த்துக்கிட்டா இருக்காங்க. இப்படி எல்லாருக்குள்ளும் எல்லா விஷயங்கள்லையும் எல்லா மனிதர்களுக்குள்ளும் குறை நிறைகள் இருக்கத்தான் செய்து. எவ்வளவு இடர்பல தொடர்ந்து வந்தாலும் உன்னுடைய துன்பங்களை தொலைத்து உனக்கு இன்பத்தை கொடுக்க நான் காத்திருக்கேன். நீ தேவையில்லாமல் கலங்காதே என் செல்லமே. தெய்வ சிந்தனை கொண்ட உன் மனசுக்கு நானே நல்ல வழிகாட்டி உன்னை நிம்மதியாய் சந்தோஷமாக வாழ வைப்பேன். எல்லாமே இழந்து முடிந்து விட்டதுன்னு நீயாகவே நினச்சி வருத்தப்பட வேணாம். மனிதர்களையும் தாண்டி பல முடிவுகள் என்னுடைய கைகளில் தானே இருக்குது. உன்னுடைய தவறு எங்கே நடந்துச்சுன்னு மட்டும் யோசித்து கண்டுபிடி. இனி எல்லாவற்றையும் உனக்காக சரி செய்து நீ எதிர்பார்த்த சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன்.